குழந்தைகள் நலன். கல்வி பெற துடிப்போருக்கு அவர்கள் ஏழை என்பதால் கல்வி தடைபடாமல் இருக்க ஏற்பாடு செய்ய வேண்டியது நல்லெண்ணம் உடையோரின் கடமையாகும் எனும் பேரறிஞர் அண்ணாவின் கருத்தை சிந்தையில் தாங்கி செயல்படுகிறது இந்த அரசு. குடும்பச் சூழல் காரணமாக அதிகாலையில் பள்ளி குழந்தைகளுக்கு உணவிட இயலாத ஏழை எளிய தாய்மார்களின் துயரம் துடைத்து கனவுகள் நிரம்பிய நெஞ்சுடன் கல்விச்சாலையில் அடியெடுத்து வைக்கும் அவர்தம் குழந்தைகள் பசித்த வயிற்றுடன் பாடம் படிக்க வரும் நிலையினை மாற்றி பசி நீங்கி ஊட்டம் பெற்று உற்சாகத்துடன் பயின்றிட வகை செய்கிறது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இத்திட்டத்தால் குழந்தைகளின் வருகை அதிகரித்துள்ளது, கற்றல் திறன் மேம்பட்டுள்ளது. 19.34 லட்சம் மாணவர்கள் பயனிடும் இத்திட்டத்திற்கென கடந்த 4 ஆண்டுகளில் 1884 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. பெற்றோரை இழந்த குழந்தைகளை அரவணைத்து பாதுகாத்திடும் வகையிலும் அக்குழந்தைகள் இடைநிற்றல் இன்றி 18 வயது வரையிலான பள்ளி படிப்பினை தொடர மாதம் 2000 ரூபாய் வழங்கும் அன்புக்கரங்கள் திட்டத்தின் கீழ் இதுவரை 10,637 குழந்தைகள் பயன்பெற்று வருகின்றனர். திருநங்கைகள் நலன். திருநங்கைகளின் தன்மான வாழ்விற்கு உதவிடும் நோக்கத்தோடு அவர்கள் சுயமாக தொழில் செய்வதை ஊக்குவிக்க இந்த அரசு மானியம் வழங்கி வருகிறது. திருநங்கைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் அவர்கள் ஊர்காவல் படையில் சேர்ந்து பணி செய்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்கள் நலன். முதுமையின் துயதுடைக்க மூத்த குடிமக்களுக்கு பகல் நேர பராமரிப்பு மையங்களாக அன்புச்சோலைகள் 25 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. அண்மையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதிர்ந்தோர் சிரமமின்றி பொருள்கள் பெற வேண்டும் என்ற மென்மையான நோக்கத்தில் அவர்களின் இல்லத்திற்கே பொருள்களை நேரடியாக கொண்டு சென்று விநியோகிக்கும் முறையினை தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இந்த அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 27,40,703 தகுதியுடைய பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர். மாற்றுத்திறனாளிகளின் நலன். Democracy is not merely a form of government. It is primarily a mode of associated living of conjoint communicated experience. It is essentially an attitude of respect and reverence towards fellow men என்றார் டாக்டர் அம்பேத்கர். மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் இந்த அரசு அவர்களுக்கு உரிய அதிகாரம் கிடைத்திடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. நாட்டிலேயே முதன்முறையாக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை உறுப்பினர்களாக நியமிக்கும் வகையில் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998 ஆகியவற்றில் உரிய திருத்தங்களை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளில் இதுவரை 3632 மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுள்ளனர். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளின் குரல் உறக்க ஒலித்திடச் செய்யும் இந்நடவடிக்கை நாடெங்கும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அரசு வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு நேரடி நியமன முறையில் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது பணி உயர்வு முறையிலும் இடஒதுக்கீடு வழங்கி அரசு ஆணையிட்டுள்ளது. தங்களை தாங்களே பராமரித்திட இயலாத மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் பராமரிப்பு தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகையை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக அதிகரித்ததன் மூலம் 8,52,680 மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகின்றனர். 2022 ஆண்டில் 1,774 கோடி ரூபாய் உலக வங்கி உதவியுடன் 6 ஆண்டுகளில் செயல்படுத்தக்கூடிய தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தினை TN ரைட்ஸ் அறிமுகப்படுத்தி அனைத்து துறைகளின் சேவைகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரே இடத்தில் கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புற உலக சிந்தனை இல்லாதவருக்கு ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவைகளை வழங்கிடும் வகையில் உயர்திறன் மையம் ஒன்று சென்னையில் அமைக்கப்பட்டுள்ளது. எல்லாருக்கும் எல்லாம் எனும் கொள்கை பாதையில் வலுவாது பயணித்திடும் இந்த அரசு மாற்றுத்திறனாளிகள் மலர்ந்த முகத்துடனும் தன்மான உணர்வுடனும் தம் வாழ்வை நடத்திடும் வகையில் அவர்தம் நலனில் தனி கவனத்துடன் செயல்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு 2021-22 ஆண்டில் 814 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிதி ஒதுக்கீடானது 2025-26 ஆண்டில் 1433 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது மாற்றுத்திறனாளிகளின் நலன் காப்பதை இந்த அரசு தலையாய கடமையாக கருதுவதை தெளிவாக்கும். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1471 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை கடந்த 5 ஆண்டுகளில்
23,56,623 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஒருமுறை சிறப்பு வரன்முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் ஆட்சேபணையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் சென்னை மற்றும் அதன் சூழ்பகுதிகள் பெல்ட் ஏரியா மற்றும் மாநிலத்தின் இதர நகர்ப்புற பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு இதுவரை 77,800 இணையவழி ஆன்லைன் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் சென்னை மற்றும் அதன் சூழ்பகுதிகளில் 15,393 இணையவழி பட்டாக்களும் இதர மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் 62,407 இணையவழி பட்டாக்களும் வழங்கப்பட்டுள்ளன. நவீன மின்னணு நில அளவை கருவிகளை பயன்படுத்தி நிகழ்நேர இயக்கவியல் ரியல் டைம் கினமேட்டிக்ஸ் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் மறு நில அளவை பணி கிருஷ்ணகிரி, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழும் மக்களை பாதுகாக்கும் சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. முதியோர் ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் போன்ற அனைத்து சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் கீழ் 35.33 லட்சம் நபர்கள் பயனடைந்து வருகின்றனர். அனைத்து சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கும் இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 5,463 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.